அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ரெசிபினா இந்த பால்கோவா ஒன்று. இது அதிகமாக நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். வீட்டில் நம்ம அதிகம் இதை செய்ய முடியாது. ஏன்னா இந்த பாலை கொதிக்க வச்சு அதை வற்றி இந்த லாங் ப்ராசஸால் நம்மளால் செய்யாமல் நம்ம கடையில் தான் அதிகம் வாங்கி சாப்பிடுவோம். அந்த பால்கோவா எப்படி நம்ம வீட்லேயே ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் எப்படி ஃபாஸ்ட்டாக சூப்பராக கடையில் விற்கிற பால்கோவா மாதிரி எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. இந்த பால்கோவா நம்ம மில்க் பவுட்ரு, அதாவது பால் பவுட்ரு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, மெஷர்மெண்ட் என்னென்னா, 1 கப்பு பால் பவுடர்னால் அதுக்கு 1/2 கப்பு பால் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் நெய். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க. பேனில் வந்து அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கிங்க. இந்த நெய் நல்லா ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம அந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது ஒரு கொதிக்கிற வரைக்கும், லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பால் ஓரளவுக்கு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எந்த வித லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி எந்த லம்ஸும் இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இந்த பால்கோவா ரெடி ஆகிடும். அது வரைக்கும் இந்த மாதிரி கண்டினியூஸாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த பால்கோவா நம்ம கோயான்னு சொல்லலாம். இது ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த பால்கோவா இந்த பேனில் வந்து ஸ்டிக் ஆகாமல் வரும். அந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அன்ஸ்வீட்டன் பால்கோவா தான் பண்ணுறேன் நான். உங்களுக்கு ஸ்வீட் பால்கோவா வேணும்னா அந்த பால் பவுடரில் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம்ல, அந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மில்க் பவுடருக்கு 1/2 கப் கரெக்டாக இருக்கும் சுகரு. அப்போ நீங்கள் அப்படி ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்வீட் பால்கோவா ரெடி ஆகிடும். இந்த கோயாவை வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ணும்போது போட்டால் இன்னும் ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அதாவது கீர் பண்ணும்போது போடலாம். கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, ப்ரெட் அல்வா சொல்லிட்டு இந்த ரெசிபிஸ் செய்யும்போது இது போட்டால் இன்னும் ரிச்சாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. பாருங்கள், இந்த பேனில் ஸ்டிக் ஆகாமல் ரெடி ஆகிடுச்சு பால்கோவா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் ஆகும். இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதுக்கு மேலே கடைக்கு போய் வாங்க தேவையில்லை. பால் பவுடர் மட்டும் வாங்கி வச்சுக்கிங்க. ஜஸ்ட்டு சீக்கிரமாக இது 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.